முன்னாடி வரும்போது ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் வருவோம், அப்புறம் பீச்சில் தண்ணி போய் நினைவோம், அவ்வளோதான் வந்துடுவோம். ஆனால் இந்த வாட்டி வரும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபோட்டோஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிட்ஸ் கூடலாம் வரும்போது ஜாலியாக இருக்குது, வேறு எங்கேயும் போக தேவையில்ல, வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் இருக்குதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னெல்லாம் வரும்போது நம்ம சென்னையிலே மெரினா பீச் தான் ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. இப்போ வரும்போது வயசானவங்க உக்காரத்துக்கு இடம் இருக்குது, கிட்ஸு சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் கோவா ஸ்டைலில் வேறு உக்காந்து படுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் இவ்வளோ நாள் வந்ததை விட இந்த டைம் இன்றைக்கி வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்லேருந்து வரும்போதுமே கொஞ்சம் பசங்களுக்கு எல்லாம் சேர்த்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்லேருந்தே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. அங்கேருந்து நடந்து வரும்போதே ஃபுல்லாகவே மூங்கில்லவே எல்லாம் கட்டியிருக்கவே குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. நாங்கள் இது கோவாவில் தான் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் வந்து உக்காரத்துக்கும் ரொம்ப சுகமாக இருக்குது, நடந்து வரது வெயிலுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. சீசா ஸ்லைடு பீச்சில் வந்து இங்கே கற்றுக்கிற எல்லாத்தையும் நான் விளையாடிக்கிறேன், ஜாலியாக இருந்தது. எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட வந்து பீச் பார்த்துற மாரி இருந்தது.